இங்க பாரு, நான் ரொம்ப சுத்தக்காரன். எனக்கு இந்த எச்சி ஆகாது. அத மீறி சாப்பிட்டுட்டேன்னா 5 நாளைக்கு வாந்தியா போகும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். முறை வாசல் பண்றாரோ, கையிலேயே எடுத்து கையில என்ன அள்ளி ஊத்துற? சரி, கையில என்னென்ன அழுக்கு இருந்துச்சோ அப்படியே கும்தா இம்தா கும்தா இந்த முடிஞ்சுதா. அதுக்கு அந்த சட்டிக்குள்ள ஒரு ஸ்பூன் கரண்டி எடுத்து ஊத்தலாம், இல்ல வேற ஏதாவது பண்ணலாம். என்னமோ வாசல் தெளிக்கிற மாதிரி, காலையில வாசல் தெளிக்கிற மாதிரி இப்படி தண்ணிய சாணிய காய்ச்சி அந்த மாதிரி இருந்துச்சு. கும்தா இம்தா கும்தா இந்த முடிஞ்சுதா. அந்த மாதிரி எடுத்து இப்படி இப்படி ஊத்திட்டு இருக்காங்க. ரொம்ப அடுத்து இந்த மாதிரி நம்ம பண்ணுது இங்குது பால்ல திருப்பி ரிப்பீட் பண்ணு. பாட்டை கொஞ்சம் திருப்பி போடுங்க. காலையில பிரஷ் பண்ணாங்களோ இல்லையோ, இங்க வந்து பிரஷ் பண்ணி மறுபடியும் பாரு. நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. வாயில மென்னுட்டு அப்படியே அது ஏதோ கிண்டுது, ஏதோ ஒரு மஞ்சள் கலர்ல கேசரியா என்னன்னு தெரியல. அது அப்படியே பிடிச்சு துப்புது. அந்த இதுல தண்ணிய கலங்கும். அது கிண்டி அதையும் கிண்டிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை ரொம்ப இனிப்பா இருக்குமோ, ஸ்வீட்டு கலந்த தேன் மாதிரி பேசுறேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தேன் மாதிரி. பழரசம் தருவாள் வருகிட தலை குனிவாள். அவங்களோடது இருக்குமா? சத்தியமா சொல்றேன். சரி, அடுத்த வீடியோ தொடுமை காலம். என்னதே அரிசியை முதல்ல உருட்டுறானுவ. சரி, வாழை இலை அரிசி எலி. கடவுளே, எலியா? வீட்டுல இந்த ஃபுட்டு தான் அடுத்து செஞ்சு தரப்போம். பிறகு அந்த நீரை எடுத்து பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிகட்ட வேண்டும். நீ செய்யறதே அப்படிதான் இருக்கும். இதுல அது வேறையா? வாந்தி முழு எலிய அப்படியே ரைஸ்ல வச்சு அப்படியே ரோல் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணி குடுக்குறாங்க நம்மளுக்கு. இல்ல, ஃபர்ஸ்ட் வாழையில வச்சாங்க, அதனால அரிசி வச்சாங்க. ஒரு சாம்பார் தான் ஊத்த போறாங்களோன்னு நான் நினைச்சேன். கடைசியில பார்த்தா உள்ள கொண்டாந்து எலிய வைக்கிறாங்க. எலி சாம்பார்ல என்ன கிடந்து தெரியுமா? என்ன கிடந்துச்சு? பெருச்சாளி. பங்காளி, இதையே தூக்கி போட்டு தூர் வாரிட்டு இருக்கேன். அடுத்தது இவர் கை கழுவுறாரு. இவர் என்ன பண்றாரு? வீட்டுல கை கழுவாம வந்து கை கழுவி கை கழுவுற ஒரு இடம் கிடைக்கலையா நமக்கு? நாங்க சாப்பிடுறது நீ கருமம். बंटी तेरा साबुन स्लो है क्या? அடுத்து என்னது? என்ன ஃபிங்கர் ஜிலேபியா? ஐயோ, அந்த கையை பார்த்தாலே வாந்தி. எவ்வளவு வருஷமா கைய கழுவவே இல்லை போல. கையிலேயே ஜிலேபி போட்டுக்கிட்டே இருப்பாரு போல 24 hours. கைய வாஷ் பண்ணவே மாட்டாரு போல. சாமி, முடியடா டேய். மாவு பிணையறானா? அடப்பாவி, செய். அத ஜாகிங் போறாம போல மாவு பிணைஞ்சுக்கிட்டே. இதுதான் நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். பானிபூரி வெளியே வாங்கி சாப்பிடுறோம் போல.
கரும் கரும் சந்தனம் அப்படிதான் ஞாபகம் வருது. சரி இதுக்கு மேல பார்க்க முடியாது, வேணா வாமிட் பண்ணி டீ கடை வாசல வச்சுக்கிட்டு ஐயோ, அது இந்த இடம் என்ன அவ்வளவு அது நல்லா இருக்குன்னு நினைப்போம் எங்களுக்கு. இரு அதான அக்கல கையை விட்டு தேடுறான், நோண்டி வாடைய பிச்சு கொடுப்பான். கையெடு, இவன் வாந்தி எடுக்க வைக்காம விடமாட்டான் போல. அசால்ட்டா இதுக்குள்ள வச்சு இப்படி அமுக்கி இப்படி போறானுங்க. இது சந்தானம் ஒரு காமெடி சொன்னானே, கொஞ்ச நேரம் வடைய புடுங்கி பிச்சு தருவாரு அப்படிங்கிற மாதிரி. இல்ல அது அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே இருக்கு. ஓ கருமோ. இல்ல இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் இன்னொரு இதுவா இருக்குன்னு நினைக்கிறப்போ ரொம்ப கேவலமா இருக்கு. இது வந்து கண்டிப்பா ஃபுட் அத்தாரிட்டிஸ் வந்து இதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பா. இதையும் வாங்கி குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்க, அவங்க சாப்பிடுவாங்க. அது ஒரு பப்ளிக்கா செய்யறாங்க, எஸ்பெஷலி நார்த் இந்தியாஸ். அப்பாடா 2 லிட்டர் தேரும். ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க சத்தியமா. அந்த பானிபூரி தண்ணியில கொஞ்சம் உப்பு இருக்கிறதுக்காண்டி உப்பு ஜாஸ்தியா சேர்ப்பாங்க. அவரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா உப்பு கலந்து உப்பு நல்லா தூக்கிறதுக்காண்டி நிறைய உப்பு தண்ணியை நல்லா ஊற்றி அதையும் வாங்கி மடக்கு நேரம் குடிக்கிட்டு வேணுங்க. என்கிட்ட 3 தடவை வாங்கி குடி அப்படிங்கிற மாதிரி கருமம். இந்த வீடியோட ஹைலைட்டான வீடியோ இதுதான். அது உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போய் மோர் கடையிற மாதிரி கடையிறது, வடிகட்டுறாரு. இந்த அருக்கு பக்கத்து ஊரு 1.5 கிலோமீட்டர். மழை அப்படி பெய்யுது, இந்த ஊர்ல அப்படி அநியாய வெயில். இந்த வீடியோ பார்க்கும்போது வாசல் தொளிக்கிறதுக்காக ரெடிமேடா பாக்கெட் போட்டு விற்பாங்க போல அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். சாணி மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. எரும மாடு சாணி, அத ஏதோ மோர் நம்ம ரோட்ல போறப்ப கூழு மோர்லாம் வாங்கி வெயில் குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி கடையில வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் குடிக்கிறாங்க இன்ட்ரெஸ்டா. சத்தியமா நம்ம நார்த் இந்தியாஸ் மாதிரி இந்த ஃபுட்டு வந்து ரெசிபிஸ் இப்படிலாம் ரெடி பண்றதுக்கு ஆளே இல்லை. என்ன செய்ய